हाय फ्रेंड्स इनके நம்ம சேனல்ல பட்டரி டேஸ்ட்ல கிறிஸ்பியான ஒரு சூப்பரான பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் லிஸ்ட்ல போட்டுருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு, 2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இந்த கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா இது ரப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டரையும் மாவையும் நல்லா நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா அந்த பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த கையில் பிடிப்படும் மாவை. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 1.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ முறுக்குரல் எடுத்து முறுக்குரலை சுற்றி நல்லா நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அச்சு பார்த்திங்கன்னா ஸ்டார் அச்சு. இப்போ முறுக்கு உரலில் நான் வந்து மாவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடானதுக்கப்புறம் இந்த முறுக்கை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த முறுக்கு சேர்த்த உடனே நிறைய பபுள்ஸ் வரும். இந்த பபுள்ஸ் ஒன்ஸ் அடங்கிருச்சுன்னா முறுக்கு பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காட்டுறேன். இப்போ பபுள்ஸ் நல்லா அடங்கிருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.